அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் கதறல் வாங்குவோம் நாலடி. சான்றோர் பெருமக்களே, நாலடியாரில் யாக்கை நிலையாமை குறித்து இன்றும் இன்னொரு பாடல் நாம் பார்க்க இருக்கிறோம். நல்ல பாடல் அது. சென்றே எரிப ஒரு கால் சிறுவரை நின்றே எரிப பறையினை நன்றே காண் முக்காலை கொட்டினுள் மூடி தீக்கொண்டு எழுவர் செத்தாரை சாவார் சுமந்து. நாலடியார் யாக்கை நிலையாமை குறித்து மிக அழகாக பாடியிருக்கிறார். இறந்து போன வீட்டுக்கு சென்று சாப்பறையை ஒரு முறை அவர்கள் கொட்டுவார்கள், சாப்பறையை ஒரு முறை அடிப்பார்கள். சிறிது நேரம் நிறுத்தி சாப்பறையை 2ஆம் முறை அடிப்பார்கள். 3ஆம் முறை அந்த சாப்பறையை கொட்டும்போது அடிக்கும்போது இறந்து போன அந்த உடலை துணியால் மூடி தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த உடலை சுடுகாட்டில் எரிப்பதற்காக அந்த தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு இறந்த அந்த உடலை செத்துப்போனவரை இனி சாகப் போகிறவர்கள் கொண்டு செல்வார்கள். அந்த நிலைமை மிக நன்று என்று கேலி செய்கிறார். யாரா? செத்து போனவனை தூக்கும் போகிறவன் யாரா? இனி சாக போகிறவனா? அவன் இன்னும் நாம் நிலையாக இருப்போம்னு நினச்சின்னு இருக்கான். நாலடியார் சொல்கிறார், செத்தாரை சாவார் சுமந்து. தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அவனை எரிப்பதற்காக உடலை மூடி துணியால் மூடி தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு சுடுகாட்டுக்கு ஓடுறாங்களாம். யார்? செத்தவனை இனி சாகப் போகிறவன் என்று. அது நிலைமை ரொம்ப நல்லா இருக்குது என்று கேலி செய்கிறார் நாலடியார். ஆக இந்த உடம்பு நிலையில்லாதது. யாக்கை நிலையாமையை தான் மிக அழகாக சொல்லுகிறார். செத்தாரை சாவார் சுமந்துன்னு சொன்னார் நாலடியார். பட்டினத்தார் கூட சொல்கிறாரு, பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்தும் பவளமும் பூண்டு ஓடி ஆடி முடிந்த பின்பு செத்து கிடக்கும் பிணத்தருகே இனி சாம் பிணங்கள் கத்தும் கணக்கன்னகான் கைலாபுரி காலத்தியே. பட்டினத்தார். செத்து கிடக்கும் பிணத்தருகே இனி சாம் பிணங்களா? பிணத்துக்கு பக்கத்தில் உக்காந்துருது யார்? அழறதான் சாவ போகிறவன். இனி அது செத்து போன போனோம், இது சாவ போகிற பிணம்னு சொல்கிறார். யார்? உயிரோடு இருக்கிறவனே. ஆக யாக்கை நிலையில்லாதது. செத்தாரை சாவார் சுமந்து. நாலடியார். செத்து கிடக்கும் பிணத்தருகே இனி சாம் பிணங்கள். பட்டினத்தார். ஆக ஒரு நாட்டுப்புற பாடல். ஒரு பெண்ணு திருமணமாகி 3 மாதம்தான் ஆகுது. கணவன் ஒரு விபத்தில் செத்து போயிட்டான். அப்போது அவள் புலம்புறா. அதை ஒரு நாட்டுப்புற பாடல் மிக அழகாக சொல்லுகிறது. எப்படி பாவம், எவ்வளோ கஷ்டப்படுறான்னு. தலையெல்லாம் நான் சீவி தாழம்பூ வச்சாலும் தலையில் போட்டெழுத்த தாய் கூட அறியலையே. மண்டையெல்லாம் நான் வகிர்ந்து மல்லிகைப்பூ வச்சாலும் மண்டையில் போட்டெழுத்த மாதா கூட அறியலையே. ஆத்தங்கரையோரம் ஒரு அன்னம் போல குந்தி இருந்தேன், அன்னம் என்றும் பார்க்காம அம்பு வச்சு எய்துட்டானே.
குளத்தங்கரையோரம் ஒரு குயில் போல குந்தி இருந்தேன், குயில் என்றும் பார்க்காம குண்டு போட்டு சுட்டுட்டானே. அம்மா, நீ தினமும் தலை வாரினி அம்மா, அப்போ நீ பார்க்கலையா என் தலையில் எழுதியிருக்கிற எழுத்தை? திருமணமாகி 3 மாதத்தில் கணவன் செத்து போய்டுவோன்னு பிரம்மா எழுதியிருக்கிறத பார்க்கலையாம்மா நீ என்று ரொம்ப சோகமாக அந்த பெண் தன் தாயிடம் வினவுவது போல, கேட்பது போல இந்த நாட்டுப்புற பாடல் அடங்கியிருக்கிறது. புலம்பல். இதை பார்க்குறப்போ எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. கிராமத்தில் நான் தெருவில் நடந்து போயிட்டுருந்தேன். ஒரு பொம்பளை ஓன்னு அழுதா. கொஞ்ச நேரம் நின்று கேட்டேன், ராமா நீ போவேன்னு நான் நினைக்கலையே. அட பாவி, போனது தான் போனேன். அந்த ஒரு காணி நிலத்தை என் பேரில் எழுதி வச்சுட்டு போகக்கூடாதா? அந்த முண்டகண்ணி பேரில் எழுதி வச்சுட்டு, முண்டகண்ணி யாருன்றீங்களா? 2வது கட்டது. நன்றி, வணக்கம்.